மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு யோகத்தையும் தெய்வ அனுகூலம் பாக்கியம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான ஒரு தன்மை மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். எப்படி கொடுக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கிரகத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ராசிக்கு அந்த பலன் சொல்லணும்னா அந்த கிரகத்தை வச்சு தானே சொல்லி ஆகணும். அப்படிங்கும்போது அந்த ராசி அதிபதி போய் பாக்கியத்தில் போய் உட்காந்துட்டாப்புல. பாக்கியத்தில் யாரோட சேர்ந்து உட்காந்துட்டால பூர்வ புண்ணியாதிபதியோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்துங்க, சுக்கரனோட சேர்ந்துங்க, புதனோட சேர்ந்து உட்காந்துட்டாங்க. அப்போ சூரியன் சுக்கரன் 4 கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருக்குதுங்க. அந்த 4 கிரகம் சேர்த்து அந்த வீட்டின் அதிபதி வேற பார்க்குறாரு. மிதனத்திலேருந்து குரு வேற பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி உச்சம், குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரே மைனஸ் என்ன, மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனிங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் வருமானத்தை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு சுப விரைய செலவை அதை ஏற்படுத்துது. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்காக வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஒரு பூமி பூச்சை போட்டு ஒரு இடமே வீடே இல்லாதவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு பூமி பூச்சை போடக்கூடிய தன்மை உண்டு. அவங்க ஏதோ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இடமே இல்லாதவங்க இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, இப்போ ஏதோ ஒரு பூமி சம்மந்தமான யோகம், வீடு சம்மந்தமான யோகம், வாகன சம்மந்தமான யோகம், ஒரு பாக்கியத்தை அருளக்கூடிய ஒரு மாதமாக ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த ஆண்டு மேசராசிக்காரங்களுக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்குங்க. நீங்கள் 7.5 சனின்னு பயந்துட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு தொழில்நிலையும் நல்லா இருக்குது. ஏன்னா தொழில்நிலை பார்த்தீங்கன்னா, அதாவது உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குதுங்க. அதாவது தொழில் ஸ்தானத்தில் முதலீடு போட்டு வேலை செய்யும் போது அதில் கொஞ்சம் விரை செலவு கொடுக்குங்க. ஆனால் உத்தியோகஸ்தானம் நல்ல பாக்கியத்தில் இருக்குதுங்க. ஆனால் உத்தியோகத்தின் மூலியமாக நல்ல வருமானம் உண்டு. அதன் மூலியமாக செல்வ செழிப்போட உங்களுக்கு சுப நிகழ்வுகள் சுப செலவுகளை இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு முதல் தரமான ஒரு சுப யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுங்க. அதுக்கே நமக்கு இந்த ஜாதகத்தை இந்த கிரக நிலையை பார்க்கும்போதே எனக்கே ஒரு வியப்பாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. அதனால் நீங்கள் 7.5 பயந்துட்டு இருக்க வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு. பயந்துக்க வேண்டாங்க. இந்த விரயம், அதாவது 7.5ங்கிற ஒரு தன்மை சுப விரயமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு யோகம் தான். உங்களுக்கு ஆண்டே இந்த அதாவது 2/2/2026 அப்படின்னு பார்க்கும்போது அந்த எண்ணெய் 1ஆம் எண்ணில் தான் வேற பிறக்குது. கூட்டு எண்ணு பார்க்கும்போது 3ஆம் எண் குருவோட எண் அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்குதுங்க. அப்போ குருவும் சூரியனும் சேர்க்கப்படக்கூடிய ஒரு தன்மை, சிவராஜ் யோகத்தை உண்டாகக்கூடிய தன்மை, அங்கே பார்வை வேறு இருக்குது. 2 பேர் கேந்திரத்தில் பார்த்துக்கிறாங்க. அந்த யோகமெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை, அனுபவமான ஒரு நிகழ்பாடை கொடுக்கக்கூடிய தன்மை, அனுகூலத்தை உங்களுக்கு உண்டாகக்கூடிய வர வைக்கக்கூடிய தன்மை இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்குதுங்க.